ம். ஒரு நல்ல ஒரு சைக்காலஜி போஸ்ட் பார்த்தேன். சரி அதான் அப்படியே படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஒருத்தங்க நம்மக்கிட்ட ஒரு ஃபோனை கொடுத்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க அப்படின்னா, அவங்க ஃபோனில் அந்த ஃபோட்டோவை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு வந்து திருப்பி கொடுக்கணும். அதுக்கு லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ ஸ்வைப் பண்ணி வேறு என்ன ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எது வேணா இருக்கலாம், அவங்க பர்சனல் எது வேணா இருக்கலாம். அண்ட் தென் யாருக்கிட்டுமே போயிட்டு இன்னும் நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல, இல்லை கல்யாணம் ஆனவங்கள்ட்ட போயிட்டு ஏன் இன்னும் குழந்தை பெற்றுக்கல அப்படின்னு வந்து என்றைக்குமே கேட்காதீங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை இருக்கும். அதை அவங்ககிட்ட சொல்ல வேணும்னா கூட இருந்திருப்பாங்க. அதை என்றைக்குமே யார்ட்டையுமே போய் கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒருத்தங்கள்ட்டேருந்து ஒரு பொருளோ ஏதாவது ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா, அதை வந்து அதே கண்டிஷன்லேயோ இல்லை அதை விட பெட்டரான கண்டிஷன்லேயோ திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பைக்கே வாங்கி நம்ம இது யூஸ் பண்ணுறோம், ஃப்ரெண்டு பைக்கை வாங்கி யூஸ் பண்ணோம்னா முடிஞ்ச வரைக்கும் அதில் கொஞ்சம் பெட்ரோல் போட்டு தர்றது அந்த மாதிரி வந்து கொடுக்கணும். நான் கொடுத்ததுக்கு வந்துட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ உங்களுக்கு வந்து பணம் வந்து ஒரு பெரிய மேட்ரு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது அந்த மாதிரி இடத்துல பேசாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அது பெரிய மேட்டராக இருக்கலாம். சில பேருக்கு பணத்துக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் பேசுகிறத பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பணத்தை பற்றி உங்களுக்கு பெரிய மேட்ரே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. உங்களை எங்கேயாவது ஒருத்தங்க யாராவது இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா என்றைக்குமே வெறுங்கையை வீசிக்கிட்டு போயிடாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு சின்ன விஷயம், சின்ன பொருள் அவங்களுக்கு வந்து தேவைப்படுற மாதிரி ஏதாவது ஒன்றா வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த 4வது, எப்போவுமே நீங்கள் ஒருத்தங்களை கை கொடுத்து பேசுகிறீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக அவங்களோட கண்ணை பார்த்து கை கொடுத்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு 6 ரூல் வந்து முக்கியமான ஒன்று தான், எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன்று.